قد جاءكم من الله نور وكتاب مبين. السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفر به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام ثم استوى على العرش إلى آخر الآية. وقال الله تعالى: ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب. صدق الله العلي العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவிற்கே எல்லா புகழ் அனைத்தும். அவனால் இவ்வையகத்தை தூய்மையாக்குவதற்காக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், சன்மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்காக தங்களின் உயிர்களையே கற்களாக ஆக்கிய சஹாபாக்கள் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே கியாமத் நாள் வரை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களின் மீதும், குறிப்பாக இந்த புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இனி வர இருக்கும் நம்மவர்களின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹ் தஆலாவினுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பல கோடான கோடிகள் படைப்புகளை படைத்திருக்கிறான். அவன் படைத்த படைப்புகள் ஏராளம். மனிதனுடைய கண்களுக்கு தெரியாத மிகவும் அற்பமாக இருக்கக்கூடிய மிகவும் சிறிய உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதே போல அவனுடைய படைப்புகளை பார்த்து முடித்து முடியாத, கண்ணால் பார்க்க முடியாத மிகவும் உருவத்திலே பெரிய படைப்புகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆக அல்லாஹ்வினுடைய படைப்புகள் ஏராளம். அல்லாஹ் இத்தனை படைப்புகளை தான் படைத்திருக்கிறான் என்பதை எந்த ஒரு எண்ணிக்கையாலும் யாராலும் சரியாக சொல்லிவிட முடியாது. இந்த படைப்புகள் அனைத்திலேயும் அல்லாஹ் மிகச் சிறந்த ஒரு படைப்பு என்பதாக குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். லகத் ஹலகனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை சிறந்த படைப்பு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகும் அல்லாஹ்வினுடைய படைப்புகள் உயிரினங்கள், மனிதர்கள் மட்டுமல்ல, இதை தாண்டி இந்த உலகம், இந்த பூமி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இப்படி அல்லாஹ்வினுடைய படைப்புகள் ஏராளம். பொதுவாக
எந்த ஒரு விஷயத்திற்கும் மனிதன் அதனுடைய ஆரம்பத்தை மனிதன் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவான். ஒரு மனிதனுடைய வரலாற்றை படிக்கிறோம் என்பதாக சொன்னால் அந்த மனிதரின் வரலாற்றினுடைய ஆரம்பம், அவர் எப்பொழுது பிறந்தார், அவர் யார் யாரெல்லாம் சந்தித்தார், அவர் எங்கு படித்தார், இதுபோல வரலாற்றுகளை மனிதர்கள் படிப்பதிலே அதனுடைய ஆரம்பங்களிலே ஆர்வத்தை ஏற்படுத்துவார்கள். அதே போல ஒரு பொருள் உருவாகிறது என்பதாக சொன்னால் இந்த பொருள் உருவாகுவதற்கு மூல காரணம் என்ன, இந்த பொருள் யார் படைத்தான், இந்த பொருள் எப்படி உருவானது என்பதற்குண்டான விளக்கங்களை எல்லாம் மனிதன் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவான். அந்த வகையிலே அல்லாஹினுடைய படைப்புகள் ஏராளம். இந்த படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் எப்படி படைத்தான், படைப்புகளிலே அல்லாஹ் முதலாவதாக எதை படைத்தான். எனவே அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அல்லாஹினுடைய படைப்புகளை நாம் எல்லாம் அதனுடைய ஆரம்பங்களிலிருந்து தெரிந்து கொள்வது அவசியம். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுடைய துவக்கம் என்பதாக சொல்கிறோம். மனிதனுடைய துவக்கம் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எதை படைத்தான், அல்லாஹ் எப்படி இருந்தான் என்கிற அந்த ஆரம்பங்களிலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாக்களிலிருந்து தொடர்ந்து பயான்களாக ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக அதனுடைய வரலாற்றுகளை சொல்வதோடு அந்த வரலாற்றிலிருந்தே அல்லாஹ் என்ன படிப்பினையை, என்ன பிரயோஜனத்தை அதிலே மனிதனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கட்டாய கடமையாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த உலகம் எப்படி உருவானது, இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி படைத்தான் என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள கவனமான ஒரு விஷயத்திலே இருக்கிறோம். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால், மனிதனை இந்த உலகத்திலே தோற்றுவிப்பதற்கு முன்னால் அல்லாஹினுடைய படைப்புகள் எப்படி இருந்தது. பொதுவாக பள்ளிகளிலே கல்லூரிகளிலே ஒரு வகையான கல்விகளை நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதே போல இந்த இஸ்லாம் அல்லாஹ்வின் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் ஒரு வகையான கல்விகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனிதன் இஸ்லாம் சொல்லித் தருகிற அந்த கல்விகளை ஈமான் கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது, அதன் மீது நம்பிக்கை கொள்வது அவன் மீது வாஜிபாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தினுடைய ஆரம்பம், இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தை பற்றி உலக ரீதியாக எத்தனையோ கருத்துக்களை பள்ளிக்கூட புத்தகங்களின் வழியாகவும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்களின் வழியாகவும் நிறைய கருத்துக்களை சொல்லப்படுகிறது இந்த உலகம். ஆனால் இந்த கருத்துகளுக்கு அப்படியே நேர்மாற்றமாக இஸ்லாம் நமக்கு சில கல்விகளை கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தை சார்ந்த அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்களோ அதற்கு நேர் மாற்றமாக இஸ்லாம் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதையும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்தை பற்றி, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை பற்றி 19வது நூற்றாண்டிலே பிறந்த ஒரு மனிதர், ஒரு விஞ்ஞானி, சார்லஸ் என்று சொல்லக்கூடியவர், அவர் சொல்லுவார், தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார், இந்த உலகம், இந்த பூமி ஆரம்பத்திலே சேரும் சகதியுமாக இருந்தது. அந்த சேற்றிலிருந்து ஒரு புழு வெளியிலே வந்தது. அந்த புழு நாளடைவிலே வளர்ச்சி அடைந்து ஒரு உருவத்திலே மாறியது. 19வது நூற்றாண்டிலே பிறந்த ஒரு விஞ்ஞானி சார்லஸ் என்பவர் இந்த உலகத்தை பற்றி சொல்கிறார். ஒரு புழு சேற்றிலிருந்து வெளியாகி அது நாளடைவிலே வளர்ச்சி அடைந்து அந்த புழுவிலிருந்து வேறொரு உருவத்தை பெற்றது. பிறகு மறுபடியும் வளர்ச்சி அடைய ஒவ்வொரு உருவமாக அந்த புழு மாறி மாறி
கடைசியிலே மனித குரங்கு என்பதாக சொல்கிறார்கள் அல்லவா, மனிதனை போலவே இருக்கக்கூடிய அந்த குரங்கினுடைய அந்த உருவத்திற்கு அந்த புழு மாறியது. அதற்கு பிறகு மனிதனுடைய தோற்றத்திற்கு அந்த குரங்கு உருவானது. எனவே மனிதன் இப்படித்தான் உருவானான் என்பதாக அந்த விஞ்ஞானி சொல்லி காட்டுகிறார். உலக நிறைய ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் பள்ளிக்கூட பாட புத்தகங்களிலே கூட இந்த வரலாற்றுகளைத்தான் நமக்கு சொல்கிறார்கள், மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்பதாக. ஆனால் இந்த கருத்தை அப்படியே இஸ்லாம் மறுக்கிறது. இந்த கருத்தை இஸ்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. இது பொய்யானது. யார் இதை நம்புகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமானவர்கள். யார் இதுபோல உள்ள கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய ஈமான் சரியில்லை என்பதாக கிதாபுகளில் எழுதப்படுகிறது. இதை ஏன் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக சொன்னால், ஒரு புழு உருவங்களை மாற்றி மாற்றி வளர்ச்சி அடைய அதனுடைய உருவம் மாறுகிறது என்பதாக சொன்னால், மனிதனுடைய உருவத்தை பெற்றதற்கு பிறகு மறுபடியும் ஒரு உருவத்தை பெற்றிருக்க வேண்டும், பெறவில்லை. எனவே அது பொய்யான கருத்து என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. அதே போல இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு புழுவிலிருந்து உருவங்கள் மாறி மாறி மனிதன் வந்திருக்கிறான் என்பதாக சொன்னால், இன்றைக்கும் உலகத்திலே அதே நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கும் உலகிலிருந்து வரக்கூடிய அந்த புழுக்கள் அதனுடைய உருவங்கள் மாறி கடைசியிலே குரங்காக, அதற்கு பிறகு மனிதனாக உருவத்தை பெற வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி மனிதன் பிறக்கவில்லையே, தாயினுடைய வயிற்றில் இருந்துதானே குழந்தை வெளியாகிறது என்பதாக இஸ்லாம் சொல்லி இந்த கருத்தை மறுக்கிறது. எனவே உலகம், இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை இஸ்லாம் நமக்கு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹனுடைய தொழுகையை தொழுதுவிட்டு திரும்பி எழுந்து மிம்பரிலே ஏறுகிறார்கள். சஹாபாக்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு மேலே ஏறி நின்று தன்னுடைய பயானை ஆரம்பிக்கிறார்கள். நபி அவர்கள் நீண்டமான ஒரு பயான், லொஹருடைய நேரம் வந்து விடுகிறது. லொஹர் தொழுகை, சுபஹனுடைய தொழுகை முடித்து விட்டு நபி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். லொஹருடைய நேர தொழுகை வந்து விடுகிறது. லொஹருடைய தொழுகை தொழப்படுகிறது. மறுபடியும் தொழுகைக்கு பிறகு நபி அவர்கள் மிம்பருக்கு மேலே ஏறுகிறார்கள். தன்னுடைய பயானை தொடர்கிறார்கள். அஸ்ருடைய நேர தொழுகை வருகிறது. அஸ்ர் தொழுகிறார்கள். மறுபடியும் மிம்பருக்கு மேலே ஏறுகிறார்கள். சூரியன் மறைகிற நேரம், மக்ரிபினுடைய நேரம் வருகிறது. அது வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹிலிருந்து மக்ரிபு வரை சஹாபாக்களுக்கு அந்த முழு நீண்ட பயானை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லிம் கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. அபூ சயீத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அபூ சயீத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபி அவர்கள் ஒரு நாள் முழுவதும் எங்களுக்கு பயானை சொன்னார்கள். எங்களால் எந்த அளவு முடிந்ததோ அந்த அளவு நாங்கள் அந்த பயான்களிலிருந்து பல விஷயங்களை மனனம் செய்து கொண்டோம் என்பதாக அபூ சயீத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நபி அவர்கள் அந்த பயானிலே சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி படைத்தான். அந்த விஷயத்தை நபி அவர்கள் ஒரு நாள் முழுவதும் பயானிலே சொல்லி இருக்கிறார்கள். இந்த உலகத்தை அல்லாஹ் எவ்வாறு படைத்தான் என்கிற முழு விஷயத்தையும் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு நாள் முழுவதுமாக தன்னுடைய பயானிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த பிரபஞ்சம் எப்படி ஆரம்பித்தது என்பதை இஸ்லாம் நபி அவர்களின் மூலமாக ஹதீஸ்களிலே நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்தான். இவை எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்கு இருந்தான்? ஹதீஸ்களிலே வருகிறது, இந்த எல்லாவற்றையும், பூமி, சூரியன், சந்திரன், இந்த மலைகள்,
இவைகளை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இருளிலே இருந்தான் என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். ஹதீஸ்களுடைய விளக்கங்களிலே நாம் படிக்கிற பொழுது அல்லாஹ் இருளிலே இருந்தான் என்பதாக சொன்னால், நாம் இன்றைக்கு இரவு நேரங்களிலே பார்க்கிறோம் அல்லவா, அந்த இருட்டல்ல, அதனுடைய கருத்து அதல்ல. அல்லாஹ் இருட்டிலே இருந்தான் என்பதனுடைய கருத்து நாம் பார்க்கக்கூடிய அந்த இருள், இரவு நேர அந்த இருள் அல்ல. மாறாக அல்லாஹுவை நாம் யாரும் அறியாமல் இருந்திருக்கிறோம், எனவே அல்லாஹ் இருளில் இருந்தான் என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். சாதாரணமாக நம்முடைய விளக்கத்திற்கு விளங்க வேண்டும் என்பதாக சொன்னால், நமக்கு அருகிலேயே ஒருத்தர் இருப்பார். நாம் எங்காவது விசேஷத்திற்கு சென்றால் நமக்கு அருகிலே ஒருவர் இருந்திருப்பார், பேசியிருப்போம் அல்லது சாப்பிட்டு கொண்டிருப்போம். அவரை பற்றி நமக்கு தெரிந்த வேறொருவர் வந்து சொல்வார், இவர் இந்த ஊர்க்காரர், உங்களுடைய சொந்தத்திலே இவர் தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லி காட்டுவார். அவ்வளவு நேரம் அந்த மனிதரை நாம் பார்த்து கொண்டிருப்போம், ஆனால் அவர் யார் என்று தெரியாது, அவரிடத்திலே பேசியிருக்க மாட்டோம். அவரை பற்றி இன்னொருவர் அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர் இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்கு தெரிந்தவராகிவிட்டார். இதுதான் நபி அவர்களும் சொல்வார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் இருளிலே இருந்தான் என்பதனுடைய கருத்து, நாம் யாரும் அல்லாஹுவை விளங்காமல் அல்லாஹுவை அறியாமல் இருந்திருக்கிறோம். எனவே நம்முடைய கண்களுக்கு நம்முடைய செயல்பாட்டிற்கு அல்லாஹ் இருளிலே இருந்தவனை போல. அல்லாஹ் அங்கிருந்து யோசிப்பான், எந்த ஒரு வஸ்துக்களும் படைக்கப்படவில்லை. அந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய சக்தியை, தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் சிந்தித்து செயல்பாட்டினிலே இறங்குவான். அதுதான் இந்த உலகத்தை படைப்பதற்குண்டான முதல் ஆரம்பம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி. அல்லாஹ் மனிதனுக்கு நேர்வழிக்காக இறக்கி இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இந்த கிதாபிலே எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு இது நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைவான விஷயங்களை, உலகம் சார்ந்த பல ரகசியங்களை, பல மறைவான விஷயங்களை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, அந்த விஷயங்கள் அனைத்தையும் யார் நம்புகிறார்களோ, ஈமான் கொள்கிறார்களோ, அத்தகைய இறையச்சம் உள்ளவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே உலகம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுகிற பொழுதும் அதை அப்படியே நம்புவதும் அதை ஏற்றுக்கொள்வதும் ஒவ்வொரு ஈமான் உள்ள ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. உலகம் சார்ந்த விஷயங்கள், இது எப்படி உருவானது, எப்படி படைக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்கிற பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது நம்மின் மீது கடமை. அது ஈமானுடைய அடையாளமாகவும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனின் வழியாக நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எனவே உலகம் படைக்கப்பட்ட அந்த விஷயம் இன்றைக்கு அறிஞர்களும் பாட புத்தகத்திலே எழுதக்கூடிய அந்த விஷயங்களுக்கு மாற்றமாக இஸ்லாம் அதை மறுக்கிறது. யார் யாரெல்லாம் அல்லாஹுவை ஏற்கவில்லையோ, யார் யாரெல்லாம் அல்லாஹுவை மறுக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அந்த சார்ல சொல்லக்கூடிய அந்த கருத்து மிகப்பெரிய ஒரு முக்கிய கருத்தாக மாறிவிட்டது. உலகம் இப்படிதான் உருவானது, மனிதன் இந்த குரங்கிலிருந்து தான் வந்தான் என்கிற அந்த கருத்து யார் அல்லாஹுவை மறுக்கிறார்களோ, யார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதாக கிதாபுகளில் எழுதப்படும். எனவே ஒரு உண்மை முஃமினுடைய கருத்து, அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி படைத்தான் என்பதை நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள் அல்லவா, அதை அப்படியே நம்பிக்கை கொள்வது, ஏற்றுக்கொள்வது. ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கூட்டத்தினரிடத்திலே விவாதம் செய்வார்கள். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்பதாக சொன்னால், உலகம் தானாக உருவானது, அதை யாரும் படைக்கவில்லை என்பதாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தார்களிடத்திலே ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விவாதம் செய்வதற்காக வருவார்கள். தாமதமாக ஆகிவிடும்.
அங்கிருப்பவர்கள் எல்லாம் கேட்பார்கள், நாங்க உங்களுக்காக ரொம்ப நேரமாக இந்த இடத்திலே காத்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் இவ்வளவு தாமதமாக வருகிறீர்கள் என்பதாக. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நான் வரக்கூடிய வழியிலே தண்ணீரை பார்த்தேன். அந்த தண்ணீரிலே ஒரு கப்பல் வந்தது. தானாக அந்த கப்பல் வந்து அந்த கப்பலில் இருக்கக்கூடிய சரக்குகளை தானாக இறக்கி வைத்து பிறகு அந்த கப்பல் மறுபடியும் தானாக சென்றது. இதை பார்த்து வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்பதாக சொன்னார். அப்ப அங்கிருந்த நபர்கள் எல்லாம் கேட்பார்கள், நாங்கள் எல்லாம் முட்டாள்களா? அது எப்படி இந்த கப்பல் தானாக வந்தது, சரக்குகளை தானாக இறக்கி வைத்தது, பிறகு மறுபடியும் எப்படி கப்பல் தானாக போனது என்பதாக அவர்கள் எல்லாம் கேட்பார்கள். ஹஸரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு சிறிய கப்பல், ஒரு சிறிய படைப்பு தானாக இயங்குவதை நீங்கள் நம்பவில்லை, தானாக இயங்குவதை நீங்கள் மறுக்கிறீர்கள். பிறகு எப்படி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துக்களும் தானாக இயங்க முடியும், அதுவும் துல்லியமாக என்பதாக கேட்டார்கள். நாமெல்லாம் சற்று கவனத்திலே கொண்டு வர வேண்டும். துல்லியமாக ஒவ்வொரு நாளினுடைய காலையிலே சூரியன் 6:45 உதிக்கிறது என்பதாக சொன்னால், அல்லது 5:45 உதிக்கிறது என்பதாக சொன்னால், அந்த நேரத்திலே துல்லியமாக சூரியன் உதயமாகும். ஒவ்வொரு நாளினுடைய மறைவு, அந்த சூரிய மறைவனுடைய நேரத்திலே, இந்த நேரத்திலே சூரியன் மறையும், இந்த நேரத்திலே இருள் உண்டாகும், இந்த நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும், இந்த நேரத்திலே நட்சத்திரங்கள் வரும், இந்த நேரத்திலே சந்திரன் வரும். இதற்கெல்லாம் அடுத்து இன்னும் நாம் சொல்லலாம், இந்த நேரத்திலே மழை பெய்யுவது கூடும் என்பதாக இன்றைக்கு அறிஞர்கள் சொல்லுகிற வரை ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கு உலகிலே துல்லியமாக நடைபெறுகிறது என்பதாக சொன்னால் அது சர்வ சாதாரணமாக தானாக நடைபெறாது. அதை நடத்தாட்டுபவன் ஒருவன் இருக்க முடியும். அவன்தான் நம்மை படைத்த ரப்பு, அவன்தான் இறைவன் என்பதாக நம்முடைய இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்தான் என்பதற்கு ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கூட்டத்தார்களிடத்தில் இப்படி ஆதாரத்தை எடுத்து வைப்பார்கள். அவர்கள் வாயடைத்து நின்றார்கள் என்பதாக வரலாற்றுகளிலே வருகிறது. ஆக அல்லாஹ்வினுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் படைத்தான் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்வது கட்டாயம். ஏற்றுக்கொள்வதுதான் அவன் ஈமான் கொண்டதற்கு அடையாளம் என்பதாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. சரி, எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான். சரி, எந்த வஸ்துவை அல்லாஹ் முதலாவதாக படைத்தான்? எதை அல்லாஹ் முதலாவதாக படைத்தான்? خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام ثم استوى على العرش. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானம், பூமி மற்றும் மலைகள், இந்த எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தேன் என்பதாக ஒரு ஆயத்தின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுவான். இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் முதலாக படைத்த அந்த விஷயங்கள் எது? அதையும் நபி அவர்கள் சஹாபாக்கள் இடத்திலே சொல்வார்கள். அஹ்மத் என்கிற அந்த கிதாபுகளிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் முதலாக படைத்தது கலம், பேனா என்பதாக. அல்லாஹ் முதலாக படைத்தது பேனா. பேனாவை படைத்தவுடன் பேனாவின் இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், எழுது என்பதாக. அந்த பேனா திரும்பவும் கேட்டது, யா அல்லாஹ், நான் எதை எழுத வேண்டும்? அல்லாஹ் மறுபடியும் சொல்லுவான், நீ எழுது என்பதாக. அந்த பேனா எழுதியது அதிலிருந்து இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்கிற அத்தனை விஷயங்களையும், கியாமத்து நாள் வரை உள்ள அத்தனை விஷயங்களையும் அந்த பேனா எழுதியது என்பதாக ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹ் முதலாக படைத்த ஒரு பொருள் அல் கலம், பேனா என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இரண்டாவதாக அல்லாஹ் குர்சியை படைத்தான். ஹதீஸ்களிலே நபி அவர்கள் வரிசையாக சஹாபாக்கள் இடத்திலே சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா முதலிலே படைத்தது பேனா, இரண்டாவது குர்சியை படைத்தான், மூன்றாவதாக அரிசை படைத்தான், நான்காவதாக காற்றை படைத்தான், ஐந்தாவதாக இருளை படைத்தான், ஆறாவதாக தண்ணீரை படைத்தான், ஏழாவதாக லௌஹை மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த பலகையை படைத்தான்,
இப்படி வரிசையாக நபி அவர்கள் வரிசைப்படுத்தி இந்த உலகத்திலே எப்படி உருவானது, எப்படி பொருள்கள் படைக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் வரிசையாக சொல்லி காட்டுவான். எனவே அந்த நபி அவர்கள் சொன்ன அந்த இரண்டாவது அல்லாஹ் குர்சியை படைத்தான் என்பதாக சொல்வார்கள். குர்சி என்பதாக சொன்னால் அரசர்கள் எல்லாம் கால் வைத்து ஏறக்கூடிய, தன்னுடைய சிம்மாசனத்திலே கால் வைத்து ஏறுவதற்காக அடிப்பகுதியிலே கால் வைப்பதற்காக ஒரு இடம் இருக்கும் அல்லவா, அதுதான் குர்சி என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் அந்த குர்சியிலே தன்னுடைய காலை வைத்து ஏறுவான் என்று சொல்லக்கூடிய அந்த குர்சியை அல்லாஹ் இரண்டாவதாக படைத்தான் என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். அந்த குர்சி எப்படிப்பட்டது, அது எவ்வளவு பெரியது, அதனுடைய விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். குர்சியை பற்றி நபி அவர்கள் சொல்லுகிற பொழுது அதற்கு உதாரணமாக சொல்வார்கள், இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, கேடயம், போர்க்களத்திலே உபயோகப்படுத்தக்கூடிய அந்த கேடயம், அந்த கேடயத்திலே சில திருகங்களை, சில காசுக்களை அந்த கேடயங்களிலே போட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனையும், வானம், பூமி, மலைகள், இந்த வானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை கோள்கள், கோள்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இடங்கள், இப்படி அத்தனையும் சேர்த்து ஒரு தட்டிலே போட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல தான் குர்சி என்பதாக அல்லாஹ் தன்னுடைய காலை வைத்து ஏறக்கூடிய அந்த சிம்மாசனத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பெயர் குர்சி. அதை அல்லாஹ் இரண்டாவதாக படைத்தான். அதனுடைய அந்த குர்சியிலே இந்த உலகம் முழுவதையும், இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அதிலே சில காசுக்களை தட்டுகளிலே போட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல அவ்வளவு மிகவும் பிரபஞ்சம் மிகவும் பெரியது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்சியை பற்றி சொல்லி காட்டுவார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் அரிஷை படைத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஹதீஸ்களிலே நபி அவர்கள் இதையும் சொல்லி இருக்கிறார்கள். சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் 4 விஷயங்களை முதலிலே நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். முதல் விஷயம், இது எல்லாம் இருக்கிறது என்பதை நபி அவர்களின் மூலமாக, அல்லாஹ்வின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தெரிவித்து விட்டான், அறியப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் அல்லாஹினுடைய அரிஷ், குர்ஸ், ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் இப்படி படைத்திருக்கிறான் என்பதாக எல்லாவற்றையும் முதலிலே நாம் அறியப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, இதுவெல்லாம் எப்படி இருக்கிறது என்பது அறியப்படாதது. அதாவது நாம் உதாரணத்திற்காக கேடயத்தை சொல்கிறோம். அல்லாஹ்வினுடைய குர்ஸ் இருக்கிறதே, அதை விளங்குவதற்காக கேடயத்திலே சில காசுக்களை போட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த உலகம் முழுவதையும் அல்லாஹ்வினுடைய குர்சியிலே போட்டால் அந்த குர்ஸ் அப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம். எனவே இது எப்படி இருக்கும் என்பதால் நம்முடைய சிந்தனையிலால் அறிய முடியாதது, அறியப்படாதது. மூன்றாவது, இவைகள் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது வாஜிப், ஈமான். இப்படியெல்லாம் ஹதீஸ்களிலே நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது வாஜிப். நான்காவது, இதை பற்றி அதிகமாக கேள்வி கேட்பது பித்அத். இதை பற்றி அதிகமாக திரும்ப திரும்ப இது எப்படி, அது எப்படி முடியும் என்பதாக கேள்விகளை கேட்பது பித்அத். இந்த 4 விஷயங்களை நம்முடைய சிந்தனையிலே கொண்டு வந்து விட்டு பிறகு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம், இந்த வரலாற்றுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வது கடமை என்பதாக சொன்னால், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல நம்முடைய சிந்தனைக்கு அது எட்டுவதற்கு சில தாமதங்கள் ஆகலாம். இது எப்படி முடியும், அது அவ்வளவு பெருசா, அப்ப இந்த உலகம் அந்த ஒரு தட்டிலே இருப்பதை போலவா, இப்படியெல்லாம் நாம் யோசிக்க ஆரம்பித்தால் நம்முடைய சிந்தனைக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை போல இருக்கும். எனவேதான் இதை ஏற்றுக்கொள்வது வாஜிப், இதிலே கேள்வி கேட்பது பித்அத் என்பதாக கிதாபுகளிலே சொல்லிவிட்டார்கள். எனவே முதலிலே அல்லாஹ் படைத்தது பேனா, இரண்டாவதாக அல்லாஹ் குர்சியை படைத்தான். குர்சி என்பது அரசர்கள் தன்னுடைய சிம்மாசனத்தில் ஏறுவதற்கு முன்பாக காலை வைத்து ஏறக்கூடிய ஒரு இடம். மூன்றாவதாக அல்லாஹினுடைய அரிஷ் என்பதாக சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக அல்லாஹ் தன்னுடைய அரிஷை படைத்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. அரிஷ் என்பது இருக்கிறதே, அது
சொர்க்கத்தினுடைய கூரையாக இருக்கிறது என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். சொர்க்கம் முழுவதற்கும் அரிஷ், அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்கிறதே, அது கூரையாக இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அரிஷ் என்பது நம்முடைய விளக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதாக சொன்னால், உட்காரக்கூடிய அரசர்கள் உட்காரக்கூடிய ஒரு சிம்மாசனத்தை போல. உதாரணமாக நாம் அப்படி யோசித்துக் கொள்ளலாம். சிம்மாசனம், அதற்கு 4 கால்கள் இருக்கிறது. அதே போல அல்லாஹினுடைய அரிஷ், அதற்கு 4 பகுதிகள் இருக்கும். நபி அவர்கள் சொல்வார்கள், ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதாக சொன்னால் 50,000 ஆண்டுகள் உள்ள அந்த தொலைவு தூரம் என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹினுடைய அரிஷ் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி, அதாவது நாற்காலியினுடைய ஒரு காலிலிருந்து இன்னொரு காலுக்கு செல்ல வேண்டும் என்பதாக சொன்னால் 50,000 ஆண்டுகள் தொலைவு தூரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அந்த அரிஷை நபி அவர்கள் இன்னும் விரிவாக ஹதீஸ்களிலே சொல்வார்கள். அந்த அரிஷை 8 மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள். 8 மலக்குமார்கள் அரிஷை சுமந்து கொண்டிருப்பார்கள். அதிலே 4 மலக்குமார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே சுமக்குவார்கள், சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக லக்கல் ஹம்து அலா இல்மிக பஅத இல்மிக. யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், உனக்கே எல்லா புகழனைத்தும், நீ எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய், ஆனாலும் நீ பொறுமையானவனாக இருக்கிறாய். இன்னும் 4 மலக்குமார்கள் இப்படி சொல்வார்கள், அதனுடைய கடைசியிலே அலா ஆஃபிக பஅத குத்ரத்திக. யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், உனக்கே எல்லா புகழ் அனைத்தும், எல்லா சக்திகளும் உனக்கே இருக்கிறது, ஆனாலும் நீ மன்னிக்க கூடியவன் என்பதாக அந்த மலக்குமார்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே அந்த அல்லாஹினுடைய அரிசை சுமக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுமக்கக்கூடிய அந்த மலக்குகளை பற்றி நபி அவர்கள் விவரிப்பார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹினுடைய படைப்பு, அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைத்தான், மிக நீண்ட வரலாறு நபி அவர்கள் ஒரு நாள் முழுவதும் சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக சொன்னால், சாதாரணமாக 1-2 ஜுமாக்களில் அது சொல்லி முடித்து விட முடியாது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுக்கு முன்பாக இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஜுமாக்களிலே தொடர்ச்சியாக நாம் இதனுடைய அல்லாஹினுடைய படைப்புகள், அல்லாஹினுடைய மஹ்லூகாத்துகளை நாம் எல்லாம் ஒவ்வொரு ஜுமாக்களின் வழியாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். அல்லாஹ் இதையெல்லாம் விளங்குவதற்குண்டான சக்திகளை, நிலைகளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அந்த மலக்குமார்கள் எப்படி இருந்தார்கள், பிறகு ஒவ்வொன்றையும் அல்லாஹ் எப்படி படைத்தான், கடைசியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி படைத்தான் என்பதாக எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹினுடைய சக்தியையும் அல்லாஹினுடைய ஆற்றலையும் விளங்குவதற்குண்டான பாக்கியத்தையும், அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாக சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்புவதற்குண்டான நிலைகளையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.